துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது ஜாயித் அமீடி கிளாந்தான், பேராக், பெர்லிஸ், கெடா, பினாங்கு, ஸ்லாங்கூர் மற்றும் தெலங்கானா ஆகிய 7 மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கை சமாளிப்பதற்காக அனைத்து பாதுகாப்பு ஏஜென்சிகளையும் அணிதிரட்டுவதாக அறிவித்துள்ளார். இந்த வெள்ளத்தால் 4844 குடும்பங்களைச் சேர்ந்த 13,915 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக மத்திய பாதுகாப்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஏஜென்சி நட்மா உட்பட பாதுகாப்பு நிறுவனங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி 63 நிவாரண மையங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதனையடுத்து 1205 மத்திய பாதுகாப்பு படை பணியாளர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக கிளாந்தான் மாநிலம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் படகு முதல் ட்ரோன்கள் வரை நிலம் மற்றும் நீர் சொத்துக்களை பயன்படுத்தி அதிகாரிகள் இரவு பகலாக செயல்பட்டு வருகின்றனர். வெளியேற்றப்பட்டவர்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் மருத்துவ தேவைகள் உறுதி செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஜாஹித் அபாயகரமான மண்டலங்களில் உள்ள குடியிருப்பாளர்கள் அனைத்து பாதுகாப்பு வழிமுறைகளுக்கும் கட்டுப்படுமாறும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றுமாறும் வலியுறுத்தினார். மேலும் தொடர்ச்சியான பருவமழைக்கு மத்தியில் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.